வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பெரிய சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. என்ன அப்படின்னா தாவேகா சார்பா வர சவுண்ட் தான் அது. பிகாஸ் உச்சநீதிமன்றத்துல வந்து அவங்க முறையிட்டாங்க இல்லையா, எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்ல, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதோட ஜட்மெண்ட் தான் இன்னைக்கு. அதுக்கான ஜட்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த ஜட்மெண்ட் வந்து இன்னைக்கு தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அதனாலதான் அவங்க வந்து வெற்றி வெற்றின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே, இவங்க சைட்ல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப எல்லாம் குதிக்காதீங்க, ரொம்ப சவுண்ட் விடாதீங்க. ஏன் அப்படின்னா இது நிரந்தர தீர்ப்பு இல்ல, தற்காலிகமான ஒரு தீர்ப்பு தான் இப்ப கொடுத்திருக்கிறது. இது எப்ப வேணாலும் என்னைக்கு வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு சைட்ல இருந்து என்ன நடந்தது, ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க, என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த கேஸ் சம்பந்தமா, இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. எந்த விதமான ஸ்டாண்டும் இல்லாம காமனா நடந்தது நடந்தபடியே அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய் ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் எம்கேஆர். இப்போ ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்ல இருக்க ஆர்குமெண்ட்ஸையும் கேட்டுட்டு முடிவு பண்ணது என்னன்னா, விஜய் சார் கொடுத்த பெட்டிஷன் படி இந்த கேஸ சிபிஐக்கு மாத்திட்டாங்க. இது வந்து ஒரு 3 லேயரா தீர்ப்பை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அது ஒவ்வொரு லேயரா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா, தாவேகா சார்பா போட்ட பெட்டிஷனுக்கு அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி இந்த கேஸ, ஐ மீன் கரூர் ஸ்டாம்பேட் கேஸ வந்து சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்லி சிபிஐக்கு மாத்த சொல்லி உத்தரவு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 2 பேரும் சிபிஐக்கு மாத்த சொல்லி உத்தரவு போட்டாச்சு. இதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட பெட்டிஷன்ல நியாயம் இருக்கிறதா சொல்லி அவங்க கேட்டது நியாயம் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆர்கியூ பண்ண அட்வொகேட் என்ன கொஸ்டின் பண்ணாருன்னா, இப்படி நீங்க சிபிஐக்கு மாத்துறதால தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல பப்ளிக் வந்து நம்பிக்கை எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, ஒரு பெட்டிஷனர் வந்து இது நான் போடவே இல்லை, இந்த பெட்டிஷன் சிபிஐ விசாரணை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அதனால இதை சிபிஐக்கு மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கேஸை நாங்க தனியா எடுத்து விசாரிக்க சொல்றேன், அந்த கேஸை நாங்க தனியா எடுத்து விசாரிப்போம், இதுக்கு இதுதான் ஜட்மெண்ட், இதுல அந்த ஜட்மெண்ட்டை மாத்த முடியாது அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர் வந்து விஜய், அதுக்கப்புறமா அதுக்கு சப்போர்ட்டிவான பெட்டிஷனரா தான் இன்னொரு 2-3 பேரை சேர்ப்பாங்க. சோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பெட்டிஷனரோட இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்குவாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர் விஜய் சாரா இருக்கிறதால அந்த பெட்டிஷனுக்கு அவங்க வந்து இது அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அடுத்தது செகண்ட் லேயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுச்சு இல்லையா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இனிமே அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்க கூடாது, அவங்க இந்த கேஸ்ல இனிமே தலையிடக்கூடாது, அந்த ஃபைல் அப்படியே வந்து சிபிஐ கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்றாங்க. அதுல ஹெட்டா பாத்தீங்கன்னா யார் லீட் பண்ண போறாங்கன்னா, ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், அவருக்கு கீழே 2 போலீஸ் ஆபீசர்ஸ், அவங்க தான் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. இங்க சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற எல்லா எவிடன்ஸையும் எல்லா ரிப்போர்ட்ஸையும் வந்து இந்த எஸ்ஐடி கிட்ட கொடுக்கணும். சோ இந்த எஸ்ஐடி தலைமையில தான் வந்து, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தலைமையில தான் வந்து இந்த சிபிஐஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டுமே வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அது அவங்க வந்து நியாயமா இருக்கா, கரெக்டா இருக்கா, இந்த கேஸ் கரெக்டா தான் போதான்றது அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணி அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. சோ செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா, நான் காலையிலேயே சொல்லியிருப்பேன், காலையில ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் புரியும். அது என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட இன்னும் சில 3 பேர் வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதுல வந்து பன்னீர்செல்வம், பிரபாகரன், செல்வராஜ், இந்த 3 பேர் வந்து பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, செல்வராஜும் பன்னீர்செல்வமும் என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்க போடவே இல்ல, எங்க கிட்ட தெரியாம நாங்க சிபிஐ கேட்டு நாங்க வந்து அப்ளை பண்ணல, எங்க கிட்ட தெரியாம கையெழுத்து வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி நாங்க கேஸ் போடவே இல்லை அப்படின்றது இவங்க இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க இப்படி சொல்றதால இததான் வந்து கவர்மெண்ட் வக்கீல் வந்து எடுத்து காமிச்சார் ஜட்ஜுக்கு. அதுக்கு தான் ஜட்ஜ் அப்பவே சொல்லிட்டாங்க, இந்த கேஸ் வந்து நாங்க தனியா வாதாடுறோம்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப இந்த கேஸ வந்து தனியா எடுத்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. இந்த மாதிரி 3 விதமான தீர்ப்பா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து டெம்பரரியான ஒரு ஜட்மெண்ட் தான். இது ஃபியூச்சர்ல மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டிஎம்கே சொல்லிட்டு இருந்தாலும், அது எந்த அளவுக்கு பாசிபிள், எந்த அளவுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது காலம் தான் பதில் சொல்லணும். சோ இன்னைக்கு இப்போ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்க விஷயங்கள். சோ இதுக்கு மேலதான் சிபிஐ வந்து ஒவ்வொன்றுமே விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கூட்டத்துல வந்து கிட்டத்தட்ட நிறைய ஆம்புலன்ஸ் வந்தது, அதுலயும் செந்தில் பாலாஜியோட போட்டோ வச்சிருந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்ற அலிகேஷன்ஸும் இருக்கு இல்லையா, இதை பத்தி எல்லாம் விசாரிப்பாங்க. இந்த நிறைய பேர் வந்து கூட்டத்துல பிளேட்ல கீர்னாங்க, கத்தியில கீர்னாங்கன்ற அலிகேஷன்ஸ் வந்திருக்கு, அதை பத்தியும் விசாரிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு அலிகேஷன்ஸையும் விசாரிச்சு இதை வந்து சிபிஐ வந்து எஸ்ஐடிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, எஸ்ஐடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக்காவை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஈவன் ரொம்ப சீக்கிரமா விஜய் சார் வந்து கரூர்ல பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸை போய் மீட் பண்ண போறதுக்கு டேட் கேட்டிருக்காரு. அதுவும் கூடி சீக்கிரம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஹார்ட்லி 17th அவர் போய் மீட் பண்றாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் எந்த அளவுக்கு அது பாசிபிள் அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா கண்டிப்பா கூடி சீக்கிரம் போறாரு, மீட் பண்ண போறாரு. அது மட்டும் இல்ல, இவரு ஆறுதல் சொல்றதுக்கு போன்ல
இவர் வீடியோ கால் பண்ணி ஆறுதல் சொல்றதுக்கு போன் பண்ணா, ஆனா பாதிக்கப்பட்டவங்க விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு கரூர்ல போயிட்டு இருக்கு. அதனால விஜய் சார் அங்க போனாலும் அவருக்கு எகென்ஸ்டா எதுவுமே நடக்காதுன்ற ஒரு டாக்கம் இங்க இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா சோஃபார் அதுதான் உண்மையா இருக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்ட யாருமே விஜய் சாரை பழி சொல்லவே இல்லை. சோ இன்னமும் விஜய் சார் மேல அவங்க ஃபேவரா தான் இருக்காங்க. சோ இப்ப கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சு. இனிமே ஒவ்வொன்றுமே அப்டேட் ஆவதான் நம்மளுக்கு யார் மேல தப்பு இருக்கு, யார் உண்மை சொல்லியிருக்காங்க இத்தனை நாளா, யார் போய் சொன்னாங்க, யாரால இந்த பிரச்சனை ஏற்பட்டது இப்படி என்ற எல்லா உண்மையும் வெளியே வரும்னு நம்பலாம். சோ இதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. அதை அப்படியே உங்க முன்னாடி நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். சோ நீங்க பப்ளிக் அண்ட் மை டியர் வியூவர்ஸ், நீங்க இதுல எது சரி எது தப்பு அப்படின்றதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. That's it for today. I'll meet in the next video. This is MKR signing out. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். Bye.